பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, பொதுக்காலம் 4ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ள ஆடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசி ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அவர் அகற்றவில்லையா? உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் வலிமைமிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்துமாறு அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை இந்நாள் வரை நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் தூயவராம் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். பாடகர்கள் தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பலிபீடத்தின் முன் அவர்களை நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதற்குமாக காலங்களை குறித்தார். அவருடைய பாவங்களை ஆண்டவர் நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். அரச உடன்படிக்கையையும் இஸ்ரவேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் வெட்டச் செய்த யோவான் இவரே, இவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 14 29 வரை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதோ, ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று கூறினாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி
யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் ஏரோது இயேசு குழந்தையாக இருந்தபோது பெத்லகேமை சுற்றியிருந்த கிராமங்களிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்றதாக சொல்லப்படும் பெரிய ஏரோதுவின் மகன். பெரிய ஏரோதுவுக்கு பல மனைவிகள் இருந்தனர். அவர்களில் மால்தாக்கே என்ற மனைவியின் மூலம் பிறந்த ஏரோது அந்திப்பாசு என்பவனே இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் ஏரோது. ஏரோது அந்திப்பாசு தன் தந்தை பெரிய ஏரோது அளவுக்கு கொடுமையானவன் அல்ல. பெரிய ஏரோது சந்தேகத்தின் அடிப்படையில் தன் ஒரு சில மனைவிகளையும் பிள்ளைகளையும் இரக்கமின்றி கொன்றவன். ஏரோதுவின் பிள்ளைகளாக இருப்பதை விட அவன் வீட்டு பன்றியாக இருப்பது எவ்வளவோ மேலானது என்ற ஒரு யூத பழமொழியே உண்டு. ஏரோது அந்திப்பாசு நன்மையும் தீமையும் கலந்த மனிதனாக காணப்படுகின்றான். ஒரு பக்கம் தன் சகோதரன் மனைவியை தனது மனைவியாக ஆக்கி கொண்டது, நேர்மையான யோவானை கைது செய்தது, குடிவெறியில் மூழ்கி கிடந்தது, அவ்வாறு மூழ்கி கிடக்கும் போது ஆணையிட்டு வாக்கு கொடுத்தது போன்ற செயல்கள் அவன் தீமைகளில் மூழ்கி கிடந்தான் என்பதை எடுத்துரைக்கின்றன. ஆனால் இன்னொரு புறமோ அவனிடம் இருந்த ஒரு சில நல்ல குணங்களையும் மார்க்கு நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை அறிந்து அவரை பாதுகாத்தது, அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தது, குடிபோதையில் தான் கொடுத்த ஆணையின் விளைவாக திருமுழுக்கு யோவானின் தலை கேட்கப்பட்ட போது அது குறித்து வருத்தமடைந்தது, கொடுத்த வாக்கை காப்பாற்றியது போன்ற காரியங்கள் அவனிடமிருந்த நன்மனதை எடுத்துரைக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவர் வாழ்வையும் ஏரோதுவின் வாழ்வோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். நன்மையும் தீமையும் கலந்த கலவையே மானிட வாழ்வு. படைப்பின் படிநிலையை பார்க்கின்ற பொழுது கீழே மிருகத்திற்கும் மேலே கடவுளுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர் மனிதர். அவர்கள் நினைத்தால் மிருக நிலைக்கு தம்மை தாழ்த்தி கொள்ளவும் முடியும், அல்லது கடவுள் நிலைக்கு தம்மை உயர்த்தி கொள்ளவும் முடியும். இந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்ற சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தி அதிகமாக தனது மிருகத்தன்மையை தேர்ந்தெடுத்த மனிதனை குறித்து பேசுகிறது என்றால், முதல் வாசகம் அதிகமாக தனது தெய்வீகத்தன்மையை தேர்ந்தெடுத்த மனிதர் குறித்து பேசுகின்றது. அவரே தாவீது. முதல் வாசகம் தாவீது அரசரின் வாழ்க்கையை குறித்த புகழ்பாவாக இருக்கிறது. அவரது வீரம், போர்த்திறன், ஞானம், கடவுள் மீதான அன்பு ஆகியவை குறித்து சீராக்கின் ஞான நூலாசிரியர் பெருமையாக பேசுகிறார். எனினும் தாவீதிடம் எதிர்மறை தன்மைகளும் இருந்தன. அவர் தன் பலவீனங்களோடும் இயலாமைகளோடும் தனக்குள் இருந்த தீமையின் தன்மைகளோடும் போராடினார் என்பது நாம் அறிந்ததே. ஒரு பக்கம் தீமையின் ஈர்ப்புகள் தன்னை பாதித்தாலும் இன்னொரு புறம் நன்மையானதை மட்டுமே தேர்ந்தெடுப்பதில் தாவீது உறுதியாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, அன்போடும் கரிசனையோடும் ஒரு நேரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதரிடம் அவர் அப்படிப்பட்ட நல்ல மனிதராக வாழ்வது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவர் கொடுத்த பதில் இதுதான்: நான் காலையில் எழுந்தவுடன் அன்றைய நாள் முழுவதும் எனக்கு முன்பாக 2 வழிகள் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுவேன். ஒன்று இருளின் வழி, அதாவது கோபப்படுவது, எரிச்சல் படுவது, முணுமுணுப்பது, பிறரை குறை கூறுவது, உடலின் ஈர்ப்புகளுக்கு அடிமையாவது போன்றவை இந்த வழியை சார்ந்தவை. இன்னொரு வழி ஒளியின் வழி, அன்போடு இருப்பது, சரியானதை செய்வது, மன்னிப்பது, கடவுள் என்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கின்றாரோ அவற்றை செய்வது ஆகியவை இதில் அடங்கும். இந்த 2 வழிகளில் ஒளியின் வழியை மட்டுமே பின்பற்றுவது என்ற தீர்மானத்தோடு அன்றைய நாளை ஆரம்பிப்பேன். முடிந்த அளவிற்கு அதை கடைபிடிக்க முயற்சி செய்வேன். படுக்கப் போவதற்கு முன்பாக இந்த 2 வழிகளில்
எதை நான் அதிகமாக கடைப்பிடித்திருக்கிறேன் என்று என்னையே சுய ஆய்வு செய்து கொள்ளுவேன். இதுவே நான் நன்மையின் பாதையில் நடப்பதற்கான முக்கியமான காரியம் என்று பதில் கொடுத்தாராம். மன்றாடுவோமாக. இறைவா, தீமையை விட நன்மையையும், இருளை விட ஒளியையும், கீழானதை விட மேலானதையும் நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புணர்வோடு தேர்ந்தெடுக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். உயிர்த்தெழுந்தார் எனும் பயம் இருள் நடுங்கும் நேரம், உண்மை சொல்ல வந்த யோவான் இருத்த சாட்சியாகினார். கர்த்தரின் வழி காட்டி நியாயம் நின்றார் திடமாக, என் உள்ளம் பாடும் இன்று தேவனே, என்னை நிலை நிறுத்து. அரசன் கேட்ட செய்தியில் மனம் கலங்கி போனது. யோவான் மீண்டும் எழுந்தார் எனும் அச்சம் எழுந்தது. உண்மை சொன்ன தீர்க்கதரிசி உயிர் கொடுத்து நின்றார். அநியாயத்தின் இருளிலும் தேவன் ஒளி பிரகாசித்தார். அரண்மனையின் விருந்தில் பொய்யின் நடனம் ஆடியது. அவளின் வேண்டுகோளில் நீதியின் தலம் குலைந்தது. சத்தியத்தின் குரலானவர் மௌனமாகினாரே, ஆனால் தேவனின் ராஜ்யத்தில் அவர் சாட்சி நிலைத்தது. யோவான் கொடுத்த சாட்சி இரத்தத்தில் எழுதப்பட்டது. அவரின் நெஞ்சின் தைரியம் நம்பிக்கையில் நிறைந்தது. இருள் வெல்லும் எனினும் ஒளி அணையாது. கர்த்தரின் சத்தியம் என்றுமே உலகம் முழுதும் நிற்கும். உயிர் தெழுந்தார் எனும் ஒயில் இருள் நடுங்கும் நேரம், உண்மை சொல்ல